பிறந்த நாளை ஒட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்த கழக நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் கழக பொதுச் செயலாளருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். திமுக, அமமுக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் அதிமுகவில் இணைந்தனர். கழக பொதுச் செயலாளர் முன்னிலையில் கழகத்தில் இணைந்த மாற்றுக் கட்சியினர். ஆயிரம் உறவுகள் வந்தாலும் தாய் அன்புக்கு ஈடாகாது என அன்னையர் தினத்தை ஒட்டி அதிமுக பொதுச் செயலாளர் வாழ்த்து. அம்மா என்ற சொல்லை உச்சரிக்கும் போது இதய தெய்வம் அம்மா நினைவுதான் நமக்கெல்லாம் வருகிறது என நிகழ்ச்சி. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே பெண் காவல் ஆய்வாளர் வீட்டில் 450 சவரன் நகைகள், 5 லட்சம் ரொக்கம் கொள்ளை. விடியா திமுக ஆட்சியில் காவல் ஆய்வாளர் வீட்டில் நகைக்கும் பணத்திற்கும் உத்தரவாதம் இல்லை என மக்கள் விமர்சனம். அலங்காநல்லூர் அருகே பெண் காவல் ஆய்வாளர் வீட்டில் நகை, பணம் கொள்ளை போன வழக்கில் முரண்பாடு. காலையில் 250 சவரன் கொள்ளை என கூறப்பட்ட நிலையில் மாலையில் 450 சவரன் கொள்ளை என அறிவித்த காவல்துறை. சென்னை குரோம்பேட்டையில் 3 நாட்களில் 8 லட்சம் மதிப்புடைய 3 விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்கள் திருட்டு. விடியா காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கிறதா என மக்கள் கேள்வி. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட இளைஞர் கைது. நிர்வாக திறனற்ற விடியா திமுக அரசு போலீஸ் ரோந்து பணிகளை அதிகரித்து திருட்டை தடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். கள்ளக்குறிச்சியில் தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்த 3 இளைஞர்களிடம் தங்க நகைகள் பறிமுதல். விடியா ஆட்சியில் திருட்டுச் சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் மக்கள் அச்சம். சென்னை வியாசர்பாடி பகுதியில் போதை ஆசாமிகள் அடிக்கடி கற்களை வீசி தாக்குதலில் ஈடுபடுவதாக பெண்கள் புகார். விடியா திமுக ஆட்சியில் காவல்துறை போதை ஆசாமிகளை கண்டுகொள்வதில்லை என குற்றச்சாட்டு. விடியா திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் போதை ஆசாமிகளின் அட்டூழியம். ஆம்பூர் பைபாஸ் சாலையில் மது அருந்தியதை தட்டி கேட்ட போலீசாரை தாக்க முயன்றதால் பரபரப்பு. தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் திடீரென பெய்த கோடை மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் மக்கள் நிம்மதி. மதுரையில் 1 மணி நேர மழைக்கே சாலையில் இடுப்பளவிற்கு தேங்கிய மழைநீர். கருடர் பாலத்தில் மழைநீரில் சிக்கிய மாற்றுத்திறனாளி இன்னிசை குழுவினர் கயிறு கட்டி பத்திரமாக மீட்பு. கும்மிடிப்பூண்டி அருகே பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து கழுத்தை நெரித்து கொன்ற கொடூரம். விடியா திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை நீடிப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டத்தில் பெய்த கோடை மழையால் பல இடங்களில் மின்சாரம் துண்டிப்பு. ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்குள் மழைநீர் புகுந்ததால் கர்ப்பிணி பெண்கள், நோயாளிகள் அவதி. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள எலிவால் அருவிக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. எலிவால் அருவியை கண்டுகளித்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. தேனி, மதுரை மாவட்டங்களில் பெய்து வரும் திடீர் மழையால் வைகை ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு. ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தேனி மாவட்டத்தில் பெய்த மழையால் மஞ்சளாறு அணை நீர்மட்டம் ஒரே நாளில் 2 அடி உயர்வு. அணையின் நீர்மட்டம் உயர்வதால் விவசாயிகள் மகிழ்ச்சி.
காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கோடை மழை எதிரொலி. வறண்டு கிடந்த ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 1500 கன அடியாக அதிகரித்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி. ராமநாதபுரம் மாவட்டம் அரசத்தூரில் குடிநீர் பிரச்சனையால் வெகுண்டெழுந்த மக்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை பூட்டி காலி குடங்களுடன் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு. யாருமே எந்த இதுமே கண்டுக்கல, எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. எங்களுக்கு இதுவரை தண்ணி வரல. 3 மாசமா கொடுத்தோம். ஆமா, எல்லா வாட்டர் போர்டு எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. அரியலூர் மாவட்டத்தில் குடிநீர் கேட்டு அரசு பேருந்தை மறித்து மக்கள் போராட்டம். குடிநீர் வழங்காத விடியா திமுக அரசை கண்டித்து கோஷம். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூரில் முறையாக குடிநீர் மற்றும் மின்சாரம் வழங்கக் கோரி பொதுமக்கள் சாலை மறியல். மின்மாற்றியில் ஏற்பட்ட பழுதால் 3 நாட்கள் மின்சாரம் இன்றி தவிப்பதாக கூறி போராட்டம். சென்னை தியாகராய நகரில் 1 மாதமாக தண்ணீர் கிடைக்காமல் திண்டாடும் மக்கள். நவம்பர் மாதம் வரை குடிநீருக்கு பஞ்சமில்லை என கூறிவிட்டு மக்களை குடிநீருக்காக அல்லாட வைக்கும் விடிய அரசு. 10ஆம் வகுப்பு மாணவர்கள் விடைத்தாள் மறுமதிப்பீடு செய்வது முதல் முறையாக அறிமுகம். மதிப்பெண்களில் திருப்தியடையாத மாணவர்கள் விடைத்தாள் நகலை பெற்று மறுமதிப்பீட்டுக்கு விண்ணப்பிக்கலாம். தமிழகத்தில் வரும் 14ஆம் தேதி வெளியாகிறது +1 பொதுத் தேர்வு முடிவுகள். +2 வகுப்பில் சேர ஆர்வத்துடன் ரிசல்ட்டை எதிர்பார்த்து காத்திருக்கும் மாணவர்கள். ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 2 பாலருக்கும் ஒரே அறைக்குள் சிகிச்சை அளிக்கப்படும் அவலம். தனித்தனி அறைகள் இருந்தும் மருத்துவமனை ஊழியர்களின் அலட்சியமே காரணம் என குற்றச்சாட்டு. கோவை மாவட்டத்தில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்ட நில அளவையர் கைது. விடிய ஆட்சியில் அரசு ஊழியர்கள் இதுபோன்று மோசடி சம்பவத்தில் ஈடுபட்டு வருவதாக பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை. தமிழகத்தில் சுட்டெரிக்கும் கோடை வெயிலை சமாளிக்க பீர் வகைகளை குடித்து வரும் குடிமகன்கள். பீர் விற்பனை 44% அதிகரித்துள்ளதாக டாஸ்மாக் அதிகாரிகள் தகவல். பீர் விற்பனையை அதிகரிக்க ஆர்வம் காட்டும் விடியா திமுக அரசு. குடிநீர் பிரச்சனையை சிறிதும் கண்டுகொள்ளவில்லை என பெண்கள் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே துணை மின் நிலையம் அமைக்க எதிர்ப்பு. உரிய நடவடிக்கை எடுக்க வேலப்பன் நாயக்கன் வலசு ஊராட்சியில் பொதுமக்கள் புகார் மனு. சென்னை பெரும்பாக்கத்தில் நாட்டு வெடிகுண்டு மற்றும் அரிவாளுடன் பதுங்கியிருந்த கும்பலில் சிறுவன் உட்பட 3 பேர் கைது. விடிய ஆட்சியில் இளைஞர்கள் குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டு வருவது அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் குப்பைகள் தீ வைத்து எரிக்கப்படுவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம். நகராட்சி நிர்வாகமே காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் தபால் நிலையத்தை முன் அறிவிப்பு இன்றி அகற்றப்படுவதற்கு எதிர்ப்பு. தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் தர்ணா போராட்டம். கடலூர் அருகே 2 பேருந்துகள் மோதிக்கொண்ட விபத்தில் 25 பேர் படுகாயம். புதியதாக அமைக்கப்பட்ட சென்டர் மீடியன் எச்சரிக்கை பலகை இல்லாததால் விபத்துக்கள் தொடர்வதாக குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் மீன் வியாபாரியை நாற்காலியால் தாக்கும் சிசிடிவி காட்சி.
தலைமறைவாக உள்ள லாரி உரிமையாளர் மற்றும் அவரது நண்பருக்கு போலீஸ் வலைவீச்சு. தமிழ்நாட்டில் ரேஷன் பொருட்களுக்கு திடீர் தட்டுப்பாடு. தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அருகே 5 மாதங்களாக ரேஷன் பொருட்கள் வழங்காததால் கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள். கள்ளபர்த்த சீமையில எங்களுக்கு அரிசி கிடையவில்லை. ஏன்னா எம்எல்ஏ பொறுத்த உள்ள எங்களுக்கு அரிசி இல்லாம நாங்க தடுமாறி போராடும் வருகிறோம். அரிசி நாங்க ஒவ்வொரு நாளும் வந்து நாங்க போகிறோம். ரேஷன் கடை பெருசா திறந்து கிடக்கு. ஏன்னு கேட்டா எங்களுக்கு இன்னும் வரவில்லை என்று அவங்க சொல்றாங்க. நாங்க வந்து தினைக்கும் வந்து நாங்க போறோங்க. தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகளில் பாமாயில் கிடைக்காமல் பொதுமக்கள் அவதி. விடிய ஆட்சியில் பாமாயிலுக்கு கூட படாத பாடுபடுவதாக இல்லத்தரசிகள் வேதனை. கோவை சூலூர் அருகே விமரிசையாக நடைபெற்ற அண்ணன்மார் தங்காத்தாள் கோவில் படுகள திருவிழா. பெரியண்ணசாமி குதிரை வாகனத்தில் உலா வந்தபோது அருள் வந்து படுகளம் விழுந்த பக்தர்கள். சென்னை வியாசர்பாடியில் போதை ஊசி செலுத்தி இளைஞர் உயிரிழந்த சம்பவம். போதை மாத்திரைகளை விற்ற சிறுவன் உட்பட 3 பேர் கைது. கோவையில் 692 கடைகளில் அரசால் தடை செய்யப்பட்ட 3000 கிலோ குட்கா போதைப்பொருள் பறிமுதல். கடைகளுக்கு சப்ளை ஆகும் வரை வேடிக்கை பார்க்கும் விடிய அரசு கடைகளில் சோதனை நடத்தி கடைக்காரர்களுக்கு அபராதம் விதிக்கும் வினோதம். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் நடந்து சென்ற நபரிடம் செல்போன் பறிப்பில் ஈடுபட்ட இளைஞர் கைது. விடிய ஆட்சியில் வழிப்பறி சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் மக்கள் அச்சத்துடனேயே செல்லும் அவலநிலை. விடிய அரசின் அலட்சியத்தால் விருதுநகர் மாவட்டத்தில் தொடரும் பட்டாசு ஆலை வெடி விபத்துக்கள். நாரணாபுரம் புதூரில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 3 அறைகள் தரைமட்டம். உத்தரகாண்டில் உள்ள ஸ்ரீ பத்ரிநாத் கோவில் இன்று காலை திறப்பு. ஏராளமான பக்தர்கள் கோவிலில் காத்திருந்து வழிபாடு. 2003ஆம் ஆண்டுக்கு பிறகு பூமியை தாக்கும் அதிதீவிர புவி காந்த புயல். அடுத்த சில தினங்களுக்கு தகவல் தொடர்பு, செயற்கைக்கோள்கள், மின்சாரம் தடைபடும் என தேசிய கடல் மற்றும் வளிமண்டல மையம் எச்சரிக்கை. ஆப்கானிஸ்தானில் பெய்த திடீர் கனமழை வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 330ஆக உயர்வு. வெள்ளம் முழுமையாக வடிந்த பின்னரே உயிரிழந்தோர் எண்ணிக்கை தெரிய வரும் என அந்நாட்டு அதிகாரிகள் அறிவிப்பு. போலந்தில் நடைபெற்று வரும் ரேபிட் ஃபயர் செஸ் தொடரில் கால்சனை வீழ்த்தினார் பிரக்ஞானந்தா. 10 புள்ளிகளுடன் 3வது இடத்தில் உள்ள பிரக்ஞானந்தா பரிசை வெல்வாரா என எதிர்பார்ப்பு. மும்பையை வீழ்த்தி கொல்கத்தா அணி வெற்றி. முதல் அணியாக பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்று அசத்தல். இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு ராஜஸ்தானுடன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மோதல். வெற்றி பாதைக்கு திரும்புமா சென்னை சூப்பர் கிங்ஸ் என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் மற்றொரு ஐபிஎல் போட்டியில் பெங்களூரு டெல்லி அணிகள் மோதல். வெற்றி பெற்று பிளே ஆஃப் வாய்ப்பை தக்க வைக்குமா பெங்களூரு அணி என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு.